வெல்கம் டு சிஎன் பைபிள் குவிஸ். யார் இவர்கள்? கண்டுபிடியுங்கள். கேள்வி 1. ஆளில் சிறியது, அறிவில் பெரியது எது? விடை எறும்பு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி 2. ஆளில் பெரியது, அறிவில் சிறியது எது? விடை தீப்பறவை. யோபு 39வது அதிகாரம் 13-18 வரை வசனம். கேள்வி 3. அறிவில் தேறினவன் யார்? விடை தாவீது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். கேள்வி 4. அறிவை வெறுத்தவர்கள் யார்? விடை இஸ்ரவேலர். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி 5. தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்த தகப்பன் யார்? விடை லாபான். ஆதியாகும் 31ஆம் அதிகாரம் 55வது வசனம். கேள்வி 6. தன் மாமனை முத்தம் செய்த மருமகன் யார்? விடை மோசே. யாத்திராகும் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேள்வி 7. தன் தகப்பனை முத்தம் செய்து அழுத மகன் யார்? விடை யோசேப்பு. ஆதியாகும் 46வது அதிகாரம் 29வது வசனம். கேள்வி 8. தன் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்ய விரும்பின மகன் யார்? விடை எலிசா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19-20வது வசனம். கேள்வி 9. காட்டுத்தேன் புசித்து வந்தவர் யார்? விடை யோவான் ஸ்நானன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். கேள்வி 10. முதலாவது காணிக்கை பெட்டி செய்தவன் யார்? விடை ஆசாரியனாகிய யோய்தா. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் கேட்ட கேள்வி, முதல் ஊழியம் செய்த ஸ்திரீ யார் என்று கேட்டிருந்தேன். ஒரு சிலர் ஃபோன் மூலிமா சொன்னீங்க, ஒரு சிலர் பதில் கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் முயற்சிக்கு இயேசுவி நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களும் நன்றி சொல்லுகிறேன். அதற்கு சரியான விடை என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-38 வரை ஆன வசனம். அன்னாள் தான் முதலாக ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதாக வேதத்தில் பார்க்குறோம். அந்நேரத்தில் நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று பார்க்கிறோம். அப்போது அன்னா என்ற ஒரு தீர்க்கதரிசி தான் முதலாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். முயற்சி செய்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கான கேள்வி, தன் தம்பிக்கு விரோதமாய் பேசினவன் யார்? குறிப்பு பழைய ஏற்பாடு.